புதிய உறவுகளுக்கு வணக்கம். இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கும் செம்மணிக்கான போராட்டம் இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் ஒரு மாபெரும் எழுச்சியாக நடந்தது. அந்த போராட்டத்தில் சிங்கள இனத்தைச் சேர்ந்தவர்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதேவேளை இன்றைய போராட்டத்தில் என்னென்ன சம்பவங்கள் நடந்தது, என்ன விஷயம் பேசப்பட்டது, தமிழர்களுடைய அபிலாசைகளை வலியுறுத்தி சில மகஜர்கள் கையளிக்கப்பட்டிருக்கிறது ஐநா பதிவிட பிரதியிடம் ஒப்படைப்பதற்காக. அந்த விஷயங்கள் என்ன, இன்றைய போராட்டத்தில் நடந்த சம்பவங்கள் என்ன, இன்றைக்கு எங்கெங்க இதெல்லாம் போராட்டத்தில் வந்து கலந்து கொண்டவைன்றதை நாம் பார்க்கலாம். அதுக்கு முதல்ல எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க காணொலிக்குள்ள போவோம். தமிழின அழிப்பின் சாட்சியாக அமைந்திருக்கின்ற செம்மணி செத்துபாத்தி இந்துமையான மனித புதைக்குழிக்கு சர்வதேச நீதி கோருகின்ற நீதியின் ஓலம் 2 இறுதி நாளான இன்று முதல் நிகழ்வாக அனைவரும் எழுந்து நின்று அகவணக்கம் செலுத்துவோம். சம உரிமை இயக்கத்தில் இருந்து நீதியின் ஓலம் 2 போராட்டத்திற்கு ஆதரவு கரம் நீட்டுவதற்காக சமூகம் அளித்திருக்கின்ற சகோதர மொழி அருட்பணி தந்தை ஜீவந்த பீரிஸ் அவர்களை அழைத்து நிற்கின்றோம். ஆரம்பித்து வைப்பதற்கு சிவஸ்ரீ ந பிரபாகர குருக்கள் அவர்களை அழைத்து நிற்கின்றோம். அதனைத் தொடர்ந்து அனைவரும் மலர் வணக்கம் செலுத்துவோம். தொடர்ச்சியாக மத தலைவர்களை தொடர்ந்து பொதுமக்கள் நான் ராஜ்குமார் ராஜீவ்காந்த். உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும், செம்மணி மனித புதைகுழி தொடர்பாக 30 ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறு விடயங்கள் இந்த இலங்கையிலே இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. குறிப்பாக இலங்கை இராணுவத்தால் கடத்தி காணாமலாக்கப்பட்ட உறவுகளை இன்று வரை மக்கள் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த இராணுவத்தினுடைய படுகொலை என்பது மிலேச்சத்தனமானது. ஒட்டுமொத்த மக்களையும் பாதுகாக்க வேண்டிய ஒரு தரப்பு பொதுமக்களை படுகொலை செய்து காணாமலாக்கி இருக்கின்றார்கள். இது பொறுப்புக்கூறல் என்ற விடயத்திற்குள் வருகின்றது. செம்மணி புதைகுழி தொடர்பாக கிருஷாந்தி குமாரசுவாமி அவர்களினுடைய படுகொலையின் பின்னர் சோமரத்ன ராஜபக்ச என்கின்ற இராணுவ வீரர் நேரடியாக இந்த விடயங்களை நீதிமன்றத்துக்கு தெரிவித்த பின்னர் தான் அகழ்வு பணிகள் ஆரம்பமானது. அந்த அகழ்வு பணிகள் மீண்டும் இந்த 2 வருடத்திற்குள் ஒரு நிலையை எட்டி கிட்டத்தட்ட 564 மேற்பட்ட எண்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இது வெறுமனே இலக்கங்களை எண்ணுவதோ அல்லது எத்தனை எண்புக்கூடுகள் இருக்கின்றது என்பதை எண்ணி கணிப்பிடும் நிகழ்வோ அல்ல. இது தமிழ் இனத்திற்கு நிகழ்ந்த இனப்படுகொலையினுடைய சாட்சி. இந்த இனப்படுகொலை நிகழ்ந்தது என்பதற்கு இதைவிட சாட்சியம் ஒன்று தேவையில்லை. குறிப்பாக இராணுவத்தைச் சேர்ந்த ஒருவரே நேரடியாக சாட்சி சொன்ன ஒரு விடயம். இந்த விடயத்திலே அரசாங்கம் அடுத்த கட்ட நடவடிக்கை என்று என்னத்தை செய்திருக்கின்றது என்ற ஒரு பாரிய கேள்வி எங்களுக்கு இருக்கின்றது. இதனுடைய விசாரணையை முன்னெடுக்க வேண்டும். அந்த காலத்திலே இங்கு செம்மணி இடத்திலே இராணுவ முகாம்களுக்கு பொறுப்பாக இருந்த இராணுவ வீரர்கள் இன்று பல பல பதவிகளில் இருக்கின்றார்கள். இன்றும் அவர்கள் கௌரவப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்த கொலைக்கு காரணமானவர்கள் தண்டிக்கப்பட்டார்களா, கேள்வி கேட்கப்பட்டார்களா, அல்லது அரசாங்கம் என்ற வகையிலே ஏதாவது ஒரு அரசாங்கம் இதற்கு பொறுப்பேற்றிருக்கின்றதா என்ற கேள்வி எங்களுக்கு இருக்கின்றது. எனவே தமிழ் மக்களை கொலை செய்யலாம், அவர்களை காணாமலாக்கலாம், அதன் பின்னர் யாருமே அவர்களை கேள்வி கேட்க வரமாட்டார்கள் என்று அரசாங்கம் நினைத்தால், சிங்கள பேரினவாதம் நினைத்தால் அதை நாங்கள் பொய் என்று நிரூபிப்போம். ஏனென்றால் இன்று எங்களின் சூழ்நிலையில் எங்களுக்கு அரசியல் பலம் சற்று குறைவடைந்திருக்கலாம். ஆனால் மனோதிடத்தோடு மனோபலத்தோடு பலர் இங்கே போராடி கொண்டு தான் இருக்கின்றார்கள். நீதி என்ற ஒன்று இலக்கை அடையும் வரை இந்த போராட்டங்கள் பல வடிவிலே தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும். அனைத்து அரசாங்கங்களும் தங்களது முகமூடிகளை மாற்றினாலும் கூட நிலைப்பாடுகளை மாற்றுவதாக இல்லை.
தமிழ் மக்களுக்கான நீதி நிலைநாட்டப்பட வேண்டும். இனப்படுகொலை என்ற விடயம் இடம்பெற்றது என்றதை நாங்கள் தெளிவாக தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம். அரசாங்கம் இதற்கான ஆரம்பகட்ட விடயங்களை கூட செய்யவில்லை என்பதை நாங்கள் சர்வதேசத்துக்கு எடுத்து கூறிக்கொண்டிருக்கின்றோம். மீண்டும் இப்படியான ஒரு நிகழ்வுகள் இடம்பெறக்கூடாது என்பதற்காக இன்றிருக்கின்ற சந்ததியினருக்கும் இது தொடர்பாக நாங்கள் படிப்பினைகளை எடுத்து கூறிக்கொண்டிருக்கின்றோம். எனவே செம்மணி என்பது தமிழ் மக்களினுடைய காணாமலாக்கப்பட்ட கொல்லப்பட்ட மக்களினுடைய ஒரு வரலாற்று சின்னமாக இறுதி வரை இந்த இடத்தில் இருக்கும். இதற்கான நீதி குரல் என்பது என்றுமே ஓயாது. அந்த இலக்கை அடையும் வரை அது ஓயாது என்பதை மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்துவதற்காகவே இந்த இடத்திற்கு நாங்கள் வருகை தந்திருக்கின்றோம். எனவே இலக்கு என்பது ஒன்றே ஒன்றுதான், தமிழினத்திற்கான விடுதலையும் தமிழ் மக்களுக்கான நீதியையும் பெற்றுக் கொடுப்பது என்பதை நான் மீண்டும் ஒரு முறை வலியுறுத்தி கூறிக்கொள்கின்றேன். நன்றி. செம்மணியிலே நமது காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் 31 ஆண்டுகளுக்கு பின்பு எழுந்து நீதி கேட்கின்றார்கள். குழந்தைகள் ஆயுதமின்றி போராடவில்லை. குழந்தைகளை கூட ஈனரக்கம் இல்லாமல் கொன்று எமது தாயகத்திலே இன்று காட்டிருக்கின்றார்கள். இதற்கான நீதி கோரி இன்றைக்கு நாங்கள் சர்வதேசத்திடம் நாடி நிற்கின்றோம். எனவே சர்வதேசம் இதை கண் திறந்து பார்க்க வேண்டும். எமது 500க்கும் மேற்பட்ட எலும்புக்கூடுகள் என்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது. எங்களோட உறவுகள், எனது சகோதரன் சகோதரிகள். ஆனால் இன்று நாங்கள் எலும்புக்கூடு என்று சொல்லுகின்றோம். எங்களுக்கு மன வேதனையாக இருக்கின்றோம். எங்கள் உறவுகளை நாங்கள் இன்று தவிக்கின்றோம். ஆனால் அரசாங்கம் இன்று கண்மூடி வேடிக்கை பார்க்கின்றது. எனவே எங்களுக்கான நீதியை சர்வதேசம் பெற்று இந்த எங்கள் சகோதரர்களுக்கான நீதி எங்களுக்கு கிடைக்க வேண்டும். சர்வதேசம் எங்களுக்கு இந்த நீதியை பெற்றுத்தர வேண்டும் என்று நாங்கள் இன்று எல்லோரும் எல்லா மாவட்டத்திலிருந்தும் வந்து ஒன்று கூடியிருக்கின்றோம். தாயக செயலணி என்னுடைய நிகழ்வை இன்று அரங்கேற்றி இருக்கின்றது. எங்களுக்கான நீதி கிடைக்கும் என்று நாங்கள் இதில் போராடி கொண்டிருக்கின்றோம். சர்வதேசம் எங்களுக்கான நீதியை பெற்றுத்தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். செம்மணியில் இன்றைக்கு செம்மணி சந்தியில் எங்களுடைய உறவுகளுக்கு நேர்ந்த அந்த பெருந்துயருக்கு நீதி கோரி இன்றைக்கு இறுதி நாளான இன்றைய தினம் ஒரு போராட்டம் பாரிய அளவில் முன்னெடுக்கப்பட்டது. வடக்கு கிழக்கில் இருந்தெல்லாம் மக்கள் கலந்து கொண்டவை உங்களுக்கு தெரியும். அவை எல்லாரும் செம்மணியில் இருந்து இன்றைக்கு தமிழர்களுடைய அடையாளமான யாழ் நூலகத்தில் இருந்து பேரணியாக புறப்பட்டிருக்கிறார்கள். இந்த பேரணி இப்போ யாழ்ப்பாணத்தில் பொது நூலகத்தில் இருந்து யாழ் பொது நூலகத்தில் இருந்து ஆரம்பமாகி இருக்கிறது. உங்களுக்கு பார்க்க தெரியும் எவ்வளவு மக்கள் அலை கடல் என கலந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டுமாக இருந்தால் இந்த போராட்டத்தில் சிங்கள இனத்தைச் சேர்ந்தவர்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். சுற்றுலாவுக்காக வந்த சில வேற்று நாட்டைச் சேர்ந்தவர்கள் கூட கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் எங்களுடைய பிரச்சனைகள் அவ்வளவு தூரம், இந்த செம்மணி பிரச்சனை அவ்வளவு தூரம் மனித இனத்தையே உலுக்கி இருக்கக்கூடிய இந்த செம்மணி பிரச்சனை பலரை, அதுவும் எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பலரை உசுப்பவில்லை என்றதுதான் ஒரு மிக வேதனையான விடயம். இந்த வந்திருக்கிறவர்கள் அதிகமானவர்களை பார்த்தீங்கன்னா கிழக்கு மாகாணம், அதே மாதிரி கிளிநொச்சி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள்லாம் அதிகமாக வந்திருக்கிறார்கள். இந்த யாழ் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் வந்திருக்கிறார்களா இல்லையா, என்ன மாதிரி எவ்வளவு பேர் கலந்து கொண்டார்கள்ன்றதெல்லாம் நீங்கள் ஆராய்ந்து பார்க்கலாம். மிக துன்பமான விடயங்கள்லாம் என்றாலும் இந்த போராட்டம் மிக வெற்றிகரமாக நடந்திருக்கிறது. இந்த போராட்டத்திற்காக மிகப்பெரிய அளவு தியாகங்களை அந்த ஏற்பாட்டுக்குழு செய்திருக்கிறார்கள். மிகப்பெரிய அளவிலான போராட்டம் இங்கே முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சில நாடாளுமன்ற உறுப்பினர்களை தவிர வேறு யாரையும் அங்கே அரசியல்வாதிகளை காண கிடைக்கல. அதுவெல்லாம் ஒரு மிக வேதனையான விடயங்கள். இது ஒரு பொதுவான ஒரு போராட்டம். உயிரிழந்த எங்களுடைய உறவுகளுக்காக போராடுகின்ற போது கட்சி வேதங்களை மறந்து நாங்கள் ஒருமித்து கலந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி இன்றைய தினம் ஆலயங்களில் விசேட நிகழ்வுகள் நடந்திருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இது எங்களுடைய உறவுகள் படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கிறார்கள். இது எங்கள் உறவுகளுக்கு நடந்த அந்த அநீதியை எங்களுக்கு நடந்த எங்களுடைய இரத்த உறவுகளுக்கு நடந்தால் எப்படி இருக்குமோ அந்த உணர்வோடு அதை கலந்து கொண்டிருக்க வேண்டும். நடந்தது நடந்து விட்டது. இனி இவ்வாறான சம்பவங்கள் நடக்கின்ற போது எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து நாங்கள் பழக வேண்டும். மிக வேதனையான சில விஷயங்கள் தான் என்றாலும் பல நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர்களுக்கு அப்பால் இருந்து கூட இந்த உணர்வெழுச்சியோடு கலந்து கொண்ட அந்த எங்களுடைய உறவுகள் கலந்து கொண்டிருந்தார்கள். உண்மையிலே அது மிக மகிழ்ச்சியாக இருந்தது. பார்த்தீங்கன்னா தெரியும், மிக பெருந்திரளான மக்கள் மிக உணர்வெழுச்சியோடு கலந்து கொண்டிருக்கிறார்கள். மட்டக்களப்பு, அம்பாறை, திருகோணமலை
அதே மாதிரி கிளிநொச்சி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் சொல்லி மிக பெருந்திரளான மக்கள் அமைப்பு ரீதியாகவும் சரி உணர்வு ரீதியாகவும் சரி தாங்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளணும், எங்களுடைய உறவுகளுக்கு நீதி கேட்கணும்னு சொல்லித்தான் இந்த போராட்டத்தை கலந்து கொண்டவை. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த போராட்டம் நூலகத்தில் ஆரம்பித்த போராட்டம் இப்போ ஜாழ் நகருக்கு வந்து ஜாழ் நகரில் இருந்து ஐநா மதிப்பிட பிரதிநிதிகளுடைய அதாவது ஐஎம்ஓ அலுவலகம்னு சொல்வார்கள், அந்த கோயில் வீதி இருக்கக்கூடிய அந்த அலுவலகத்தை நோக்கி இப்போ நகர்ந்து கொண்டிருக்கிறது. யாழ் நகருக்கு வந்து யாழ் நகரில் இருந்து அப்படியே திரும்பி போய்கொண்டிருக்கிறது. மிக பெருந்திரளான மக்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கர்ப்பிணி தாய்மார்கள் வந்திருக்கிறார்கள், குழந்தைகளோடு வந்திருக்கிறார்கள், காலை இல்லாதவர்கள், நடக்க முடியாதவர்கள், வயதானவர்கள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் கை குழந்தைகளோடு. இதுதான் அந்த உணர்வு, தேசிய உணர்வு எல்லோருக்கும் பெற வேண்டும். அங்கு எலும்புக்கூடுகளாக மீட்கப்படுபவர்கள் எங்களுடைய உறவுகள் என்கின்ற உணர்வு எல்லோருக்கும் இருக்க வேண்டும். இது பொதுவான விடயம், கட்சி சார்ந்ததோ மதம் சார்ந்ததோ இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த போராட்ட குழு ஐநா அலுவலகத்துக்கு முன்னுக்கு வந்து முற்றுகையிட்டு நிற்கிறார்கள். அந்த மகஜர் எங்களுடைய அபிலாசைகளுடைய ஈழத்தமிழர்களுடைய அபிலாசைகளை வலியுறுத்தி இன்றைய தினம் மகஜர் கையளிக்கப்பட இருக்கிறது. அந்த மகஜர் இன்றைய தினம் கையளிக்கப்பட்டு இந்த செம்மணிக்கு நீதி கோருவதோடு எங்களுடைய அபிலாசைகள் இருக்கிறதா அந்த அபிலாசைகளையும் வலியுறுத்தி அந்த மகஜர் அமைய இருக்கிறது. அது என்ன என்ற விஷயம் எல்லாத்தையும் பார்ப்போம். இந்த கொளுத்தி எரிகின்ற இந்த வெயிலுக்கையும் இவ்வளவு மக்கள் ஒன்று கூடி இருக்கிறதுக்கான காரணம் எங்களுடைய உறவுகளுக்கு நீதி வேண்டும். நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஒரு போராட்டக்காரர் சொல்லலாம், எங்களுடைய போராட்டக்காரன் அங்கே வந்திருந்த சுற்றுலா பயணிகளுக்கு எல்லாம் விளக்கம் அளிக்கிறார். செம்மணி உட்பட அனைத்து மனித புதைகுழிகளும் ஒரு சர்வதேச நீதி விசாரணைகளோடு கூடிய நிதி, டிஎன்ஏ பரிசோதனை, கார்பன் டேட்டிங், இபிஆர் தொழில்நுட்பம், ஆதார சங்கிலி பாதுகாப்பு, பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் பங்கேற்பு, சாட்சி பாதுகாப்பு மற்றும் OHCHR, OSL, AP மேற்பார்வையிலான ஆதார பாதுகாப்புடன் சுயாதீன சர்வதேச நீதி மரபியல் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். நிதியின்மை, நிபுணத்துவ பற்றாக்குறை அல்லது அரசியல் தலையீடு காரணமாக எந்த விசாரணையும் தாமதிக்கப்படவோ பலவீனப்படுத்தப்படவோ ஆதாரங்கள் மாசுபடுத்தப்படவோ மறைக்கப்படவோ அழிக்கப்படவோ கூடாது. தமிழர் இன அழிப்பில் பாதிக்கப்பட்டவர்களையும் சாட்சியங்களையும் பாதுகாக்க ஐக்கிய நாடுகள் சபை நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழர் இன அழிப்பில் பாதிக்கப்பட்டவர்களையும் சாட்சியங்களையும் பாதுகாப்பதற்கு ஐக்கிய நாடுகள் சபை நடவடிக்கை எடுக்க வேண்டும். எதிர்வரும் செப்டம்பர் மாதம் நடைபெறவுள்ள ஐநா மனித உரிமைகள் பேரவையின் 63வது அமர்வில் ஸ்ரீலங்கா மீது இனப்படுகொலைக்கு வலுவான சர்வதேச விசாரணை எனும் தீர்மானத்தை கொண்டுவர அனைத்து நாடுகளும் வலியுறுத்த வேண்டும்.